நாம கோவிலுக்கு செல்லும் போது அங்க பலிபீடத்தை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கோயிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வெளியில வரும்போது அந்த பலிபீடத்திலேயே நம்முடைய பொறாமை குணம், தீய எண்ணங்கள், மற்றவருக்கு தீங்கு செய்யும் எண்ணங்கள் அனைத்தையும் விட்டு விட்டு வந்துவிட வேண்டும். அதே போல அங்க இருக்கிற பலிபீடத்தை யாரும் தொடுதல் கூடாது. ஏன்னா நம்ம தீய எண்ணத்தோட அந்த பலிபீடத்தை தொட்டோம் என்று சொன்னா அங்கு உள்ள சக்திகள் நம்மை அழித்து விடும் என்று சொல்வார்கள். அதே போல அங்கு பிரசாதம் வைக்கப்படும். அந்த பிரசாதத்தை அஷ்டதிக்கு பாலகர், அஷ்டதிக்கு பாலகர் என்று சொல்வார்கள். அந்த அஷ்டதிக்கு பாலகர்களும் அங்குதான் அந்த பிரசாதம் தான் அவர்களுக்கு உணவு. அவர்களால கோவிலுக்குள்ள செல்ல முடியாது. அவர்கள் எல்லா 8 திசைகளையும் காக்கக்கூடிய தெய்வமாக இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் விளங்குகிறார்கள். இங்க கொடிமரம் ஒன்று இருக்கும். இந்த கொடிமரத்துடைய தாற்பயம் என்னன்னா, நம்ம முதுகு தண்டுவடத்துல உள்ள அமைப்பையே கொண்டிருக்கின்ற அந்த கொடிமரத்தில் விழுந்து வணங்கி சற்று அமர்ந்து வழிபட்டு விட்டு வீட்டிற்கு வர வேண்டும் என்பது ஐதீகம். அப்படி திருக்கோவில்களில் அத்தனை அற்புதங்கள் இருக்கிறது. ஆகவே வாரத்திற்கு 2 முறையாவது அல்லது 1 முறையாவது திருக்கோவிலுக்கு செல்வது நம் மன நலத்தையும் உடல் நலத்தையும் பேணக்கூடிய ஒன்று. திருக்கோயில்களுக்கு வாரத்தில் 1 முறையேனும் செல்லுங்கள். நன்றி உறவுகளே.